வானதி, ஏய் ஏன் அடாற? மாமா, அருளுக்கு வேலை கிடைச்சிருச்சுல, இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். உன் மேல இருந்த கோவமா அவனுக்கு போயிருக்கும். அவன்கிட்ட போய் நீ ஏதாவது பேசுனியா? இல்ல அவன் உன்கிட்ட வந்து எதுவும் பேசினானா? பேசினாரு. என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்ட எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? ஏய் வானதி, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா, அவரை நீங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரா மாமா? டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டா இங்க திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாரு. ஏய் அப்படி எல்லாம் எப்படி அவனை விட முடியும்? இரு, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். வேணாம் மாமா, அவரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அருள் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் அமெரிக்காக்கு போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு முடிவோடு இருக்காரு. இப்போ நீங்க போய் எனக்காக பேசினா அவருக்கு உங்க மேல கோபம் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் மாமா. அவன் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிற சரி. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. இதுதான் என் தலை விதினா அது அப்படியே நடக்கட்டும். இங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாலே போதும். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தாலி பெருக்கி போடும்போது அருள் தான் உனக்கு தாலி மாத்தணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அருள் மாமா என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி அருள் கிட்ட போய் பேசு. ஐயோ, வேணாம் மாமா. என்ன வேணாம்? எப்படியும் தாலி பிரிச்சு கோக்கும்போது அருள் தான் தாலி மாத்தணுன்ற விஷயம் அவனுக்கு தெரியும் போது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். அப்படி நடக்க கூடாதுன்னா நீ அவங்ககிட்ட நான் சொல்ற மாதிரி போய் பேசு. உன்னால முடியாதுன்னா நான் போய் பேசுறேன். இல்ல வேணாம் மாமா, நானே போய் பேசுறேன். ம்